ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜி சினிமா டைம். வணக்கம். இப்போ ரீசெண்டாக வந்த சூப்பரான மலையாளம் டார்க் காமெடி மூவியோட ஸ்டோரிலைன் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இதில் ஒரு ஃபேமிலி தெரியாமல் ஒரு கொலையை பண்ணிவிட்டு அதை மறைக்கிறேன்னு அவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணுற காமெடி தான் இந்த படத்தோட கதை. இதோட ஸ்டோரிலைனை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் சீரிஸோட ஸ்டோரிலைன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த படத்தோட பேர் பரதநாட்டியம் 2 மோகினியாட்டம். இது 2024 வந்த பரதநாட்டியம் மூவியோட சீக்வல் தான். நீங்கள் அந்த மூவி பார்க்கலனாலும் இந்த மூவியோட ஸ்டார்டிங்கில் அதோட கொஞ்சம் கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கதை உங்களுக்கு புரியும். படத்தோட ஸ்டார்டிங்கில் பரதன் இறந்த அப்புறம் அவரோட செகண்ட் ஒய்ஃப்க்கும் அவங்க பையனுக்கும் அவங்க ஊர்லேயே ஒரு வீடு வாங்கி கொடுத்து அவங்கள அங்கே செட்டில் பண்ணுறதுக்கு சுசீந்திரன் அவரோட அம்மா, அக்கா ஹஸ்பண்ட், தங்கச்சி ஹஸ்பண்ட், தம்பின்னு எல்லாரும் ஃபேமிலியாக போவாங்க. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட கடைசி பையனும் செகண்ட் ஒய்ஃபோட ஒரே பையனும் பார்க்க ஒரே மாதிரி ட்வின்ஸ் மாதிரி இருப்பாங்க. அந்த புது வீட்டில் தங்கி 1 வீக்கில் அவங்கள செட்டில் பண்ணி சுசீந்திரன் அவங்க ஃபேமிலியோட திரும்பி அவங்க ஊருக்கே போகிறது தான் பிளானாக இருக்கும். ஆனால் இப்போ திடீர்னு அவங்க வீட்டுக்கு கோவிந்தராஜான்னு ஒருத்தர் வராரு. சுசீந்திரனோட அப்பா இந்த ஊரில் வேலை பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு பொய் கதையை சொல்லி இந்த ஊரில் ஒரு கோயிலை ஒரு 5 பேர் சேர்ந்து லஞ்சம் வாங்கறதுக்காக கட்டினதா சொல்வார். ஆனால் இதெல்லாம் இப்போ வந்திருக்க ஒரு ஆஃபீஸர் கண்டுபிடிச்சதுனால அவர் இந்த விஷயத்த வெளியே சொல்லக்கூடாதுன்னா அவருக்கு டெம்பிள் கமிட்டி 1.5 கோடி ரூபாய் கொடுக்கணும்னு சொல்வார். ஆனால் இந்த கதையை இவங்க ஃபேமிலியில் இருக்க யாரும் நம்ப மாட்டாங்க. அதுக்கு கோவிந்தராஜா, இதுக்கெல்லாம் பிளான் போட்டு கொடுத்ததே உங்கள் அப்பா தான், எங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ண வந்தா உங்கள் அப்பா பேரை தான் நாங்கள் சொல்வோம்னு மிரட்டுவார். அப்படி எதுவும் ஆகக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஆஃபீஸர் கேட்ட 2 கோடியில் உங்கள் ஷேரான 75 லட்சத்தை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போவார். ஆனால் இவங்க யாருமே அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இந்த கோவிந்தராஜாக்கு அந்த ஊரில் இருக்க எல்லாரையும் ஏமாற்றி பணம் வாங்குறது தான் வேலையே. அந்த ஊரில் இருக்க ஒரு கறிக்கடைக்காரரோட பொண்ணு கூட ஃபாரின் அனுப்புறேன்னு சொல்லி பணம் வாங்கியிருப்பாரு. ஆனால் ஃப்ளைட்டில் ஏறின அந்த பொண்ணு எங்கே போனாங்கன்னு தெரியாமல் இன்னும் அவங்க அப்பா தேடிட்டு தான் இருப்பார். இவங்க வாங்கியிருக்க வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்டில் தான் கோவிந்தராஜாவோட சொந்தக்கார பையனான சுபாஷ். இவங்க ஃபேமிலி பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவர் அனுப்பியிருந்தாலும் அடிக்கடி இவங்க ஃபேமிலி கிட்ட வந்து கோவிந்தராஜா பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பார். அப்படி ஒரு நாள் காலையிலேயே கோவிந்தராஜா இவங்க வீட்டுக்கு கிளம்பி வந்து பணம் கேட்டு அங்கே நடந்த சண்டையில் தெரியாமல் இவங்க ஃபேமிலி அவரை கொண்டிருப்பாங்க. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா ஃபேமிலியாக எல்லாரும் ஜெயிலுக்கு போகணுமோன்னு பயந்து அவரை டிஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இவர் காலையில் இவங்க வீட்டுக்குள்ளே வந்ததை பக்கத்து வீட்டில் இருக்க இவரோட சொந்தக்கார பையனான சுபாஷ் பார்த்துருப்பான். இப்போ இவங்க ஃபேமிலியாக சேர்ந்து அந்த பாடியை வீட்டை விட்டு வெளியே கொண்டு போக ட்ரை பண்ணுறதும் சுபாஷ் இவங்க போகிற இடத்துக்கெல்லாம் வந்து இவங்களை சந்தேகமாக பார்க்குறதும்னு படம் ஃபுல்லாகவே இப்படி காமெடியாக தான் இருக்கும். இவங்க அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணாங்களா இல்லை போலீஸ்கிட்ட மாட்டினாங்களா அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட கதை. இந்த மூவியை நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.